ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு பூண்டு குழம்பு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. வீட்டில் பூண்டு வேற நிறைய இருந்தது. சரி என்ன பண்ணலாம், ஒரு பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்றோம் அப்படின்ட்டு பூண்டு உரிச்சிருக்கேன். இது நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு இதை வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம், கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சுங்க. வெங்காயம் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். பூண்டு நான் இன்றைக்கி நிறைய போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் வெங்காயம். அதுக்கப்புறம் பூண்டு போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இது நல்லா வதங்கிடணும், நல்ல ஒரு ரெட்டாக. அது வரும்போது காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னம்னா சீக்கிரம் வதங்கியிருக்கும். நான் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அது உங்ககிட்ட சொல்லலை. உப்பு போட்டு இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. காரத்துக்காக ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போடணும், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடணும். நார்மலாக வந்து நம்ம இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இது நம்ம ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போடலை. தக்காளி போடாமல் புளி ஊற்றி வைக்கிறேன். 2-3 நாள் அப்படியே அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. அது புளி ஊற்றும் போது ஈவனாக நம்ம காரம் போட்டோம் அப்படின்னம்னா புளிப்பு ப்ளஸ் காரம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஈக்குவலாக போடும்போது. இருங்க, மிளகாத்தூள் எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது தனியாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாய்த்தூள். இந்த தனியாத்தூள் பார்த்திங்க அப்படின்னா இது நானே வீட்டில் அரைச்சிருக்கிறேன். நீங்கள் சாம்பார் பொடி வச்சுருக்கிறவங்களோட அதுவும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வீட்டில் அரைச்ச பொடி இருந்ததுனால தனியா, மிளகாத்தூள் இதெல்லாம் அப்படி தனித்தனியாக போட்டு வளர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் அது வதங்கி வரும்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு பார்க்குறக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்குது, நல்லாவும் இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம போட்டுக்கிற அந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு அந்த எண்ணெயில். இப்படி எண்ணெயில் வதங்கி வரும்போது தான் பார்த்திங்கன்னா பூண்டு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளி கரைச்சி நான் அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபில்ட்ரு பண்ணதில் அதை கொஞ்சம் ஊற்றுறோம். ரொம்ப புளியும் ஊற்றிடக்கூடாது. இவ்வளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நான் எடுத்து இன்றைக்கி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி அப்படியே மொத்தமாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னம்னா புளிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலும் குழம்பு டேஸ்ட்டு மாறிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி மிச்சம் வச்சுக்கணும். அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புளிப்பு காரம் அவங்கவுங்க எப்படி தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தனியாத்தூள் அரைக்கும் போது நான் அதிலேயே வந்து கொஞ்சம் மிளகு, சீரகம், கொஞ்சம் கடுகு, வெந்தயம் இது ஏற்கனவே அந்த தனியாவோட வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பொடியில். ஸோ இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்துச்சு அப்படின்னா நல்லா சுண்டி வந்துடும். சுண்டி வந்ததுக்கப்புறம் குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம பூண்டு குழம்பு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜ் பாருங்கள் எப்படி இருக்குங்க. எண்ணெய் எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பூண்டு குழம்பு ரெடி. அப்படியே இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக அப்படியே அந்த கொஞ்சம் அப்படியே எடுத்து போட்டு அப்படியே நம்ம கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இதில் கலர் வேணும் அப்படின்னம்னா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.